ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பெரியப்பாவை பார்க்க வந்து கிளம்பியாச்சு. வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடு தான் விற்பனைக்கு. நீங்கள் மாடு கேட்டு இருக்கிறீங்க. வரும் எவ்வளோ டைம் வீடியோ போட்டு தட்டு போட்டுக்கிற சாப்பிட்டுக்குது. துரை வந்து என்னங்கிறாருன்னா, உன்னை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருப்பேன் அப்படிங்கிறாரு. உங்கள் கருத்தை பதிவிடுங்கள். என்னை கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் சக்தி நல்லா இருந்திருப்பேன். அவங்களும் ஆமான்னு தான் சொல்லுவாங்க. நல்லவங்களுக்கு காலமில்லை. இந்த மாதிரி ஊமையாக இருக்கிறவங்களுக்கு தான் காலம். வேஷம் போடுறாங்க, ஒரு வெடி வேஷம். வேஷம் வேஷம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, துணிக்கடை இப்படி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. உலகம் ஃபுல்லாக தேடினா கூட இந்த மாதிரி ஒரு துணிக்கடையை வந்து நீங்கள் பார்த்துருக்கவே முடியாதுங்க. பாருங்க, எந்த ட்ரெஸ் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கண்ணா. எந்த ட்ரெஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள். எல்லாம் கலந்த கலவை இதுங்க. பாருங்க, வந்தீங்கன்னா அள்ளிட்டு போய்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். எது வேணால் அள்ளிக்கலாம். இந்த சேரீ எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுங்கள். எவ்வளோன்னு சொல்லுங்கள். 250 இருக்குது, 300 இருக்குது, 600 இருக்குது. லோ பட்ஜெட்டில் ட்ரெஸ் எடுக்கணுன்னு வந்து எடுங்க. இங்கே இருக்குது ட்ரெஸ்ஸு குமிஞ்சு கிடக்குது. நான் வந்து சுகாஸ்க்கு ஒரு பேண்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் எங்கே நான் அந்த சேரீ பேக் பண்ணிட்டீங்களா? இந்த 2 சேரீ பார்த்துருக்குறேன். அது மாமனாரோட அம்மாவுக்கு பார்த்துட்டு இப்போ அமௌண்ட் இல்லைன்னு வச்சுட்டு போயிருக்குது. வந்து எடுக்கணும். இந்த நைட்டி வந்து நீங்கள் 3XL கேட்டிங்கன்னா இந்த அண்ணா கடையில் வந்து எடுத்தேன். ஆனால் நீங்கள் யாருமே வாங்கலை, அதனால் ரிட்டர்ன் கொடுக்குறக்காக வந்திருக்குறேன். இதுக்கப்புறம் நீங்கள் 3XL கேட்டாதீங்க, தயவு செஞ்சு. வாங்க மாட்டீங்க, நீங்கள் கேட்குறீங்க வாங்க மாட்டேங்கிறீங்க. ஓகே, இப்போ வந்து ஊருக்கு கிளம்பலாம். போகிற வழியில் அப்படியே நைட்டி கொடுத்துட்டு சேரீ செலக்ட் பண்ணி வச்சுட்டு கிளம்பலான்ட்டு வந்தேன். 5 நைட்டி எடுத்துகிட்டு போனால் 1 சேல் ஆகிடுச்சு. எங்கிட்ட இருந்தது எல்லாமே வாங்கிட்டீங்க, இதை வந்து வாங்கலையான்னு தெரில. அவங்களும் எவ்வளோதான் வாங்குவாங்க, தேவைப்பட்டால் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்துங்க. கொளப்பலூரில் நான் சொன்ன கடையே தான், திரும்ப சொல்கிறேன். வேணா வந்து எடுத்துக்கோங்க. ஹோல்சேல் ரேட்டில் சேல்ஸுக்கும் கொடுக்குறாங்க, வீட்டு யூஸுக்கும் எடுத்துக்கலாம். ஏன்னா சிங்கிளாகவும் எடுத்துக்கலாம், ஹோலாகவும் எடுத்துக்கலாம், டஜன் கணக்கில் எடுத்துக்கலாம். A to Z கிடைக்கும். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே இருக்குது. வேணுங்கிறத பிடிச்சிருந்தா வந்து எடுத்துக்கோங்க. கொளப்பலூரில் எனக்கு வேணால் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் வேணால் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன். எவ்வளோ டைம் தான் லொக்கேஷன் சொல்கிறது. லொக்கேஷன் சொல்லுங்கண்ணா, சொல்லுங்கள். இவ்வளோ நைட்டி தொங்கிட்டுருக்குறாரு அவர். அதுவே சேலாகல அவருக்கு. நைட்டி இதெல்லாம் குப்பை அடிக்காது, இதெல்லாம் குப்பை அடிக்காது. நாங்கள் வேணால் எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதா சாம்பிளுக்கு இந்த நைட்டியா? சாம்பிளுக்கு வச்சுக்கிறது பின்ன குவாலிட்டியாகவும் எடுத்து மாட்டுவாங்க. லோ பட்ஜெட்டில் ட்ரெஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. நல்லதுக்கு சொல்கிறேன். அப்புறம் வந்து ப்ரொமோஷன் அப்படின்றாதீங்க. பனியன் கிளாத்தெல்லாம் அந்த வெயிலுக்கு வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் வச்சுருக்குறாரு. என்ன வந்து எடுத்துக்கோங்க. பனியன் கிளாத் நிறையா இருக்குது. ஹோல்சேல் ரேட்டில் வாங்கிக்கலாம். லீவில் நல்லா குழந்தைங்களுக்கு போட்டு விட்டுறலாம். வேணுங்கிறவங்க விசிட் பண்ணி பாருங்கள். கொளப்பலூரில் சொல்லுண்ணா, நியூ பெஸ்ட் கலெக்ஷன். ஓகே, இங்கே இந்த வீதி பேர் என்ன தெரியலையா? நெல் மூட்டையெல்லாம் வச்சுருந்தாங்க, அதை வீடியோ எடுக்கவே இல்லை, நான் மறந்துட்டேன். நெல் அறுவடை பண்ணி களத்தில் காய போட்டு மூட்டை பிடிச்சிருந்தாங்க, நிறையா இருந்துச்சு. அதை நான் மறந்துக்கிட்டேன். இந்த மாதிரி ரோல் தான் 240 இருக்கும் ரோல். இந்த மாதிரி நான் பேசுறதே புரியாதுன்னு நினைக்கிறேன். காற்று அவ்வளோ காற்று. நெல் இருக்கிற மிஷின். இங்கே பாருங்க எவ்வளோ நெல் மூட்டைன்னு வருங்க. அதான் வீடியோ எடுக்காமல் மறந்துட்டேன். இங்கே பாருங்க குளிச்சு வச்சுருக்குறாங்க. இங்கே வருங்க நெல் மாதிரி கொட்டி வச்சுருக்கேன். கொட்டி எல்லாம் மூட்டை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. புளியமட்டி வந்துட்டோம். இளவரசன் வந்து ரெகுலராக கூட்டிகிட்டு வர டீ கடைக்கு வந்தாச்சு. அவங்க வந்து கம்மங்கூழ் வச்சுருக்குறாங்க வெயிலுக்கு.
கம்மங்கூழ் வச்சதுக்கப்புறம் இன்னும் இளவரசம் வரலன்னு நினைக்கிறீங்க. ஒரே கதை ஓட்டி வந்துட்டா. கம்மங்கூழ் குடிக்க போகிறேன், வாங்க குடிக்கலாம். கம்மங்கூழ் குடிக்க போகிறேன் வாங்க. கம்மங்கூழ் குடிச்சினா நல்லது, டீ குடிக்கிறேங்க. முண்டக்காய் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க, வாங்க சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பெரியப்பா குளிச்சு விட்டு பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தா, அவருக்கு பார்த்தா சரியான ஃபீவருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வந்து தொட்டு பார்த்துட்டு பாருங்க, தண்ணியெல்லாம் பெரியம்மா ஊற்றி வச்சுருந்தாங்க, சேர் எடுத்து வச்சுட்டு. ஃபுல்லாக ஃபீவர் பயங்கரமாக இருக்குதுங்கிறனால இப்போது மெடிக்கலுக்கு போயிருக்குற அப்படி எங்கள் வீட்டுக்காரு.